எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு மூவி ட்ரெய்லர் எடிட்டிங் சேலஞ்ச் வச்சோம் அண்ட் அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு சிவகார்த்திகேயனோட டான் மூவி அசோசியேட் எடிட்டர் மிஸ்டர் அரவிந்தை இன்வைட் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவை எங்கேஜிங்காக இருக்கணும். அதுக்கு என்ன அளவுக்கு நம்ம இறங்கி வேலை பார்க்கணுமோ அந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கணும். இன்னைக்கு உங்களோட ட்ரெய்லர்ஸை ரிவ்யூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் மூவிஸோட பிஹைண்ட் த சீன்ஸையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டானில் வந்து ஒர்க் பண்ண அதை பற்றி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவோம். நான் எப்படி பண்ணுவேன்னா நிறைய ஃபர்ஸ்ட்லலாம் வந்து ஆக்ஷன் கட்டிங் மேட்ச் பண்ணிட்டு இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னா முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லுவோம்ப்பா. ஃபிலிம் பின்னாடி இவ்வளோ ஒரு ட்ரெய்லர் கட்டுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குன்னா கண்டிப்பாக. ஸோ பக்கத்தில் நோட்டு பேனாக இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. பாப்கார்ன் வாங்க முடிஞ்சா அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் கோன் பி அ ஃபன் ரைட். ஓகே கைஸ், ஸோ நீங்கள் பண்ண எல்லா ட்ரெய்லர்ஸையும் வந்துட்டு இப்போது நாங்கள் ரிவ்யூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அரவிந்த் வந்திருக்காரு. என்ன பண்ண போகிறோன்னு உங்களுக்கு ஆக்சுவல் ஐடியா இருக்கா? சுத்தமாக இல்லை. இப்போ பேசிக்கலி கைண்ட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் வச்சுக்கோங்க. பட் வந்து இந்த கான்டெஸ்ட்ல வந்து எப்படி பண்ணியிருக்கோம்னா ஒரு ட்விஸ்டோட பண்ணுறோம். தே ஹவ் டு எடிட் அ மூவி ட்ரெய்லர். இந்த யாராவது வடநாட்டு வேலை பட் அப்படியே எடிட் பண்ணாமல் ஹாப்பி மூவின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஃபன்னி காமெடி மூவினா அதோட ஜானரை மாற்றி எடிட். பட் சின்ஸ் எல்லாம் தியேட்டர் செட்டப்ல இருக்கு, ஆனா ஏதாவது ஒரு மிஸ்ஸிங்கா தெரியல உங்களுக்கு. பாப்கார்னா சூப்பர் ப்ரோ. எனக்கு ரொம்ப பாப்கார்ன் ஃபேவரட். அப்படிங்களா? இப்போ எடுத்துட்டு வருவான் பாருங்க. டடன் டடன் டடன். நைஸ், thank you. காஃபி வேணும்னா சொல்லுங்க, we can order it. We are gonna chill and watch a movie now. அவ்வளவுதான், மத்தபடி எதுவுமே கிடையாது. இது ஹாரர்னு போட்டிருக்கனால ஹாரரே இல்லை, ஃபீல் வரல. வெறும் மியூசிக் மட்டும் தான் ஹாரரோட மியூசிக் இருக்குது. ஆக்சுவலா இது நிறைய பேர் நானும் நோட்டீஸ் பண்ணேன், லைக் மியூசிக்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்களோ. ஹலோ, நான் பக்திராஜன், விழுப்புரம் ஸ்டேஷன் மாஸ்டர் பேசுகிறேன். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? ஒரு அர்ஜென்ட் ஹெல்ப்பு. ராக்போர்ட்லேருந்து ஒரு பேசஞ்சரை இறக்கணும். அந்த இடத்துல வந்து ஒரு ப்ளசன்ட் ஃபுல்லாக ஒரு மியூசிக் வந்து போட்டிருக்கலாம். லைக் அங்கேருந்து ப்ளசன்ட் ஃபுல்லாக ஆகி இந்த மாதிரி காணாம போயிடுச்சு, இந்த மாதிரி உமன் அப்படியே அந்த உமன் வரப்போ அங்கே ஒரு ரைஸ் வரணும். எல்லா இடத்துலையும் அந்த இந்த மியூசிக்கை நம்ம மெயினாகவே நம்ம ஒரு ட்ரைலர் கட் ரெஃபரன்ஸ் மியூசிக் கொடுக்கணும்னா அது ஒரு மியூசிக் டைரக்டருக்கு வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம எந்த மெத்தடில் போயிருக்கோம், எந்த மூடில் ட்ராவல் ஆயிருக்கோம். ஸோ இந்த மியூசிக் தான் அதில் பெரிய மைனஸ். ஓகே, சாய்ஸ் ஆஃப் மியூசிக் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. அந்த மியூசிக் தகுந்த மாதிரி ஒரு எடிட் பண்ணிடுவார். பேர் என்ன சொன்ன? So, my name is Yavni. கொல்லாம ஓடி கொடுத்தா. எதுக்கு சார் என்ன கூப்பிடுறீங்க? என்ன நினைச்சேன் அதை பத்தி? ட்ரைலர்னாவே ஒன்று கதை இருக்கணும், இல்லை ஒரு கமர்ஷியல் கட் பண்ணிடணும். என்னமே இல்லாமல் ஒரு சொல்ல வராங்க, நான் என்ன சொல்ல வராங்கன்னு கன்வே ஆகல. இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் ரிதம் கட் பண்ணுறதுக்கு சூப்பராக பழகிட்டாங்க. ஆனால் அதை கதை சொல்கிறாங்களாங்கிறது தான் மேட்ரு. ஸோ ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஓவர் எவ்ரிதிங். நமக்கு தேவை எங்கேஜிங்காக இருக்கணும். அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம இறங்கி வேலை பார்க்கணுமோ அந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கணும். நம்ம படத்துலையோ இதுல என்ன லிபர்ட்டி இருக்குன்னா டப்பிங் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நாங்கள் எப்படி வேணா அதே மாதிரி இவங்களும் வந்து அந்த ஒரு சாய்ஸ் எடுத்துருந்துருக்கலாம். ஆக்சுவலா இப்போ ட்ரெய்லர்ஸ்ல நீங்க அந்த ஆப்ஷன்ஸ் கொடுப்பீங்களா? எல்லாருக்குமே சில ட்ரெய்லர்ஸ் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து எடிட்டர்ஸே போட்டு கொடுப்பாங்க. எல்லாத்துலயுமே நாங்கள் அதை பண்ணி கொடுத்துருவோம், ஐடியாலஜி வச்சு கொடுத்துருவோம். இல்லை ஒர்க் இப்போ சில இதெல்லாம் ஒர்க் பண்ணுவோம் டுகெதரா ரைட் பண்ண சொல்லி. அவங்க எனக்கு இப்படி ஒரு லைன் இருக்கு, இந்த மாதிரி இப்படி போகலாமான்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துரும். அவங்க ஒரு இது அப்புறம் 2 பேரும் திருப்பி சேர்ந்து அதை ஒர்க் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, இப்போ ஃப்ரீஸ் பண்ணி போகிற மேட்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எழுதி அதெல்லாம் பண்ணலாம். ஸோ ஃபார் அஜித் நாங்கள் மார்க் அவுட் ஆஃப் 10 வந்து சூப்பர், வெரி குட் அஜித். ஸோ இவர் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலிங்லாம் ஒர்க் பண்ணி மியூசிக் மாற்றினாவே இதோட ஃபேவர் மேபி வேறமா மாறி இருக்கும். டெஃபினெட்லி ஸ்டார்டிங் தான் ஃபேவரட். அந்த உமன் வர வரைக்குமே செமையா இருந்துச்சு. இல்லை, இந்த ஐடியாலஜி ஒர்க் ஆகுது, மியூசிக் கொஞ்சம் தான் மிஸ்லீட் பண்ணுது. ஆமா, ஷார்ட்டை வந்து மியூசிக் மேட்ச் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி டெல்லிங் இல்லை, ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் இல்லை, அவங்க உயிரோடவே இல்லை, அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சு இப்போ வந்து எதுவுமே இல்லை. லைக் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, அப்ரிஷியேட் பண்ணோம். பட் மியூசிக் ப்ராப்பராக முடியலை, ரொம்ப லூப் ஆகுறது தெரியுது. ஸோ இது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பார்த்தோம்னா நிறைய சொல்லலாம். பட் அவங்க என்ட்ரி லெவலில் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்லணும்னா ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப வீக்காக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மாண்டாஜ் ஆஃப் லியோ. ஹாரர் ஃபிளிக்னு எடுக்கிறீங்கன்னா அந்த படத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஹாரருக்கான மேட்டர் இருக்கான்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். சும்மா நம்ம ஒரு படத்தை ஹாரர் ஃபிளிக்னு நம்ம மாற்றிட முடியாது. ஹாரருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வரும். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு இது பார்த்தேன், மெய்யலகனா சம்திங் ஏதோ, அதை வச்சுதான் இந்த கான்டெஸ்ட். ஓகே நைஸ். பட் ஆனால் அது ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ஒரு ஏன்னா அதில் நிறைய
சைலண்ட் மூமெண்ட்ஸ் இருந்தது, அது ஒர்க் ஆகும். இங்க சைலன்ஸ் மூமெண்ட்ஸ் சஸ்டெயின் பண்ண முடியல, ஏன்னா லியோல வந்து வேற மாதிரியான ஃபேவர் படம். அங்கே மெய்யலுக்கு வந்து சஸ்டென்ஸ் ஷாட்ஸ் நிறையா இருந்ததுனால நீங்கள் அது பொறுமையாக இருக்கும்போது அந்த மியூசிக் பில்ட் பண்ணுது. அந்த மியூசிக்குமே எங்கேயுமே லூப்லேருந்து பிரச்சனை இல்லை. பட் இதில் கொஞ்சம் அந்த பிரச்சனை கதை சொல்லலை. ஓகே, சூப்பர். இதுதான் வந்து அபிஷேக், பட் ஸ்டில் குட் ஒர்க். நம்ம வந்து இப்போ தான் பிகின் பண்ணியிருக்கோம் அண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றத பார்ப்போம். அவுட் ஆஃப் 10 என்ன மார்க் கொடுக்குறாங்கன்றத பார்ப்போம். லெட்ஸ் 3, 2, 1. ஆக்சுவலாக இப்போ வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிலிம் இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு எடிட்டரை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் இது இருக்கணும் அவன்கிட்ட அப்படின்னா என்ன? இப்போ ஆக்சுவலாக இல்லை. என்ன பிரச்சனைனா யாருமே ஸ்டே பேக் பண்ண மாட்டேங்கிறாங்க. கமிட்மெண்ட்ஸ் யாருக்கும் அவங்களுக்கு வந்து பர்டன் ப்ரெஷர் லைட்டாக கொடுத்தாவே தண்ணீறாங்க. என்னன்னா இப்போ வந்து ரொம்ப சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுறாங்க. நானே தப்பு பண்ணியிருந்தேன், ஏன் என்ன திட்டினீங்க, இதுதான் நான் ஏன் நீங்க இப்படி சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு மேட்டரா ஃபேக்டாவே இருந்திருக்காது. நீ கேளு, உன்னை உரிமையோட திட்டுனா நீ உரிமையோட கேளு, ஏன் திட்டீங்க, புரியுது, ஏன் சரி இப்போ நீங்க சொன்னீங்கன்னா இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, எனக்கு சொல்லுங்க, உட்கார வைங்க, சொல்லுங்க, கத்துக்கோங்க. இல்ல அவருக்கு இல்லை இல்லை இதெல்லாம் நான் இதுக்காக தான் பண்ண சரி, ஏன்னா இது எனக்கு ஏன் ஒர்க் ஆகல அப்படிங்கிறத பேசுங்கன்னு சொல்றேன். கம்யூனிகேஷன் எல்லாருக்குமே அதை இப்பவே கொஞ்சம் ஈகோ ட்ரிப் ஆகுதுன்னா அது கொஞ்சம் கிரியேட்டிவா நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிறீங்க மட்டும் யோசிச்சீங்கன்னாவே பெட்டரா இருக்கும். ஆக்சுவலா இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இது வெறும் ஜாபா ட்ரீட் பண்றாங்கன்னு. ஜாபா ட்ரீட் பண்றவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலா நிறைய பேர் அப்படிதான் இப்போ இருக்காங்க. லைக் ஏன்னா இப்போ கட் பண்ணி கொடுத்தா 100 ரூபா 1000 அந்த மாதிரி மேல இல்லை. இது ஃபிலிம்னு வரப்ப வேற, மற்ற சமாச்சாரம்லாம் வேற. பட் ஃபிலிம்னு வரப்ப ரொம்ப நம்ம பார்க்க இருக்கு. விண்ணை முட்டும் மரண ஓலம், என்னென்று அறியாத மக்களின் அவலம், ஆக்சுவலா இதுலயும் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. இல்லை இந்த ஒர்க் வந்து ஒர்க் ஆகுது. பட் ஆனால் என்ன மேட்டர்னா மிஸ்லீட் தான் ஆகுது. அந்த மியூசிக் ஆகலையும் அந்த ஓப்பனிங் விண்ணை முட்டும் மரண ஓலம் அவர் பண்ணியிருக்கிறத நான் சொல்றேன். அந்த வீடியோ ஃபுட்டேஜ்னால ஒரு யூஸுமே இல்லை. நான் அவ்வளோதான் போட்டு தள்ளுறேன். அப்போ என்ன கதை சொல்ல வரீங்க? ஒரு கதை சொல்றீங்க, திருப்பி கட் பண்ணா நான் கொண்டுருவேங்கிறீங்க, கட் பண்ணா நீ அந்த பக்கம் இந்த பக்கம், எதை சொல்ல வரீங்க? என்ன லைன் என்ன போகுது அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட்டா இருக்கு. நான் கோட்டுக்கு இந்த பக்கம், நீ அந்த பக்கம். ஷார்ட்ஸ்க்கு எல்லாருமே பர்ஃபெக்டா மேட்ச் பண்றாங்க. ஆனா கதை ஸ்டோரி டெல்லிங் இல்ல. ஒரு கதை சொல்லிட்டா சார். ஆனா இவரோட இன்டென்ஷன் கரெக்டா தான் இருக்கு. அதை வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இதை வந்து நம்ம சரி பண்ணலாம். இப்போ இப்படி இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் நமக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்கன்னா நாம இதை வச்சு நமக்கு இது ஸ்டார்ட் பாயிண்டா இருக்கும். ஒரு ஆர்க் இவங்க ஒரு ஆர்க் கொடுத்து இவங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா ஏன் ஃபுல்ஃபில்லா அதை எடுத்து அதை தள்ளி இப்படி போட்டு உட்காந்தோம்னா முடிஞ்சுது. சூப்பர். ஓகே, அப்போ இதுக்கு மார்க் போகணும்னா எங்கடா அந்த சாக் பீஸ்? சூப்பர். ஒரு 0.5 அதிகமாக கொடுத்துருக்கோம். ஆனால் வெரி குட் ஒர்க். ஆக்சுவலாக எல்லாருமே ஹாரராக போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரிதம் வந்து எல்லாரும் இப்போ ஹிட் பண்ணுற எல்லாருக்குமே அந்த ஒரு இது வந்துருக்குங்கிறது எனக்கு ரொம்ப, இந்த ரிதம்னா ஷார்ட் மார்னுங்கிறது வந்து ஐடியாலிட்டி தெரிஞ்சிருச்சு. எடிட் இஸ் அ டான்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நாங்களே அப்ரோச். நைஸ். ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபி மாதிரி மாறினா அதான் எங்கேஜிங் தான். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டெம்போ இருக்குது. இப்போ ஹாரர் இப்போ இந்த இதில் இன்னும் சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. இந்த எஃபெக்ட்ஸ் ஒன்று போடுங்க, அது எல்லாம் இது ரொம்ப காம்படிஷனாக சொல்கிறேன். எஃபெக்ட்ஸ் எதுவுமே எல்லாமே தப்பாக இருக்கு. பிகினரா இருந்தாலும் நம்ம ஒரு அவுட் கொடுக்குறோம்னா அந்த அவுட்ல வந்து மிஸ்டேக்ஸே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. பாக்குறவங்க ஏன்னா யார் பாக்குறாங்க நமக்கே தெரியாது. ஸோ கிளிச்ல இருந்து எஃபெக்ட்ல இருந்து எல்லாமே
மிஸ்லீடாகவே இருக்கு. மேபி அவர் எந்த சாஃப்ட்வேர்ல எடிட் பண்றாரு இல்லை ஃபோனில் பண்றாருன்னு தெரியல. பட் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு அவுட் அனுப்புறோம்னா நம்ம சைட்ல இருந்து எந்த தப்பு இருக்கக்கூடாது, எந்த மிஸ்லீடும் இருக்கக்கூடாது. ஓகே, இது காம்படிஷன். நீ சாப்பிடல? தேங்க்ஸ். தப்பா ஒன்றும் நடக்காதுல்ல? சூப்பர். ஓகே, இப்போ இந்த ட்ரெய்லருக்கு வந்து அவுட் ஆஃப் 10 மார்க்னா? ஓ சூப்பர். சரி, ஓகே. 4 and 5 out of 10. அமர்நாத், வெரி குட் ஒர்க். நம்ம அப்படியே அடுத்த இதுக்கு போவோம். பப்ளிக்கா ரோட்ல வண்டியை போய் நிறுத்தி பிரச்சனை பண்ணிட்டு இப்ப இங்க வந்து தலை எடுக்கிறேன், வால் எடுக்கிறேன். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அவன் என்னடான்னா மாட்டை கொண்டான்றான், இவன் என்னடான்னா மகளை கொண்டான்றான். சார், எனக்கு என்னமோ இது பெரிய மேட்டரா தோணுது சார். சிவனாண்டி இந்த ஊர்ல பெரிய ஆளியா? இது வரைக்கும் அவரை பத்தி கம்ப்ளைண்டே வந்தது இல்லையா? ஹைலைட்ஸ் பாயிண்ட்ஸ் போறப்போ ஒரு லோ போகணும். இங்க ஹையே போயிட்டு இருக்குன்னா ஒரு லோ வந்துட்டு தான் நம்ம வந்து ஒரு ஹை போகணும். ஓகே, ஆனா எடுத்திருக்க ஐடியாஸ் நல்லா இருக்கு. அது கிராஃபா இல்லாம அந்த செவனாண்டி உசுறு நினைக்கிறானே, தூக்கடா. சொல்லு. கிராஃபா பில்ட் பண்ணுன்றீங்களா? அதாவது ஒரு ஹைக்கு போயிட்டு திரும்ப லோக்கு போகணுன்றத நீங்க முன்னாடியே டிசைட் பண்ணிடுவீங்களா? அப்படி இல்ல, அது வந்து ஒரு பேட்டர்ன் தான். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், கமர்ஷியலுக்குன்னு ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஒரு ஹை எடுத்தோடனே ஹீரோ வந்து நம்ம ஒரு ஹையா காட்டிட்டு அப்புறம் ஹீரோக்கான ஒரு பிரச்சனையை காட்டுறோம். அப்புறம் ஹீரோ எல்லாம் ஒரு ஜாலியா ஒரு மூட்ல போறது வந்து ஒரு கமர்ஷியல் பேட்டர்ன். அது ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இது கொஞ்சம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒர்க் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா ஸ்டோரி வைஸ் ஏன்னா பொட்டன்ஷியல் இருந்தது. அண்ட் இவர் நல்லா ஆரம்பிச்சாரு. அந்த ஐட்டமே எதுக்கு அந்த லாரி கதைனால என்ன இப்போ கதை எடுத்தா லாரிக்கு இப்ப எடுத்ததுக்கு என்ன ஒரு மேட்டர் இருக்கு அப்படின்னு வந்துட்டுல ஆர்கே இல்ல ஃபீல் ஆகல. ஓகே, ஜெய் கிருஷ்ணா, உங்களுக்கு வந்து 5 வாழ்த்துக்கள். சூப்பர். எஃபிஃபனி ஜபாஸ், ஒரு பேரே கொஞ்சம் மாசா இருக்கு, தெரிஞ்சு கிரியேட்டிவா பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். 1000 பேபிஸ் ஸ்டோரி டெல்லிங். அட்வொகேட் ராஜன் எடுத்துட்டு வந்திருக்கிற லெட்டர் அதுதான் பிரச்சனையே. இப்படி ஒரு ஆளு அவங்கள பத்தி விசாரிச்சு வந்திருக்காருன்னா அந்த லெட்டர்ல ஐ ஃபீல் சம்திங் ராங் இன் இட். என் தலைக்குள்ள ஏறி அழறாங்க. சாரா அவங்க சொன்ன எல்லாமே நிஜம்தான். ஸ்டோரி டெல்லிங் வந்து எனக்கு சுத்தமாவே கன்வே ஆகல. எனக்கும் ஆக்சுவலா என்ன சொல்ல வராங்க இப்ப இன்னொன்னு சொல்றாங்க இந்த கதையிலே. இவ எடுத்தோடனே அந்த பேபி இருக்கு இல்லையா, பேபி வயிற்றுக்குள்ள வந்து எடுக்கிறாங்க, குழந்தை சவுண்டு கட் பண்ண ஒரு காரு, அங்கிருந்து ஒரு கதை ஆரம்பிக்குது. ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் இதுல படமே பார்க்காம நான் சொல்றேன். ஏன்னா இது பார்த்தோன்னே எனக்கு ஒரு கதை வருது. அப்படிதான் நம்ம யோசிக்கணும். டிபார்ட்மெண்ட்ல யாருக்கும் தெரியாத ஒரு டாப் சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷனை பத்தி அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒரு ட்ரெய்லர்னா ஒரு ப்ராப்பராக இருக்கணும். ஒரு ப்ரொடக்ஷன் லோகோ போடணும். அங்கேருந்து ஒரு கதை, அங்கேருந்து ஒரு கதை. இப்போ குழந்தை வெளில எடுக்கிறாங்க, அது கிச்சனுங்கிறது கட் பண்ணால் ஒரு ஃபுட் ஸ்டெப்பு, ஒரு சைலன்ஸான ஒரு இடத்துல ஃபுட் ஸ்டெப் போடுவது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு. நீயும் கட் பண்ணால் நீயும் ஒரு குழந்தை பெற்றவ தானே, உனக்கு இது தெரியாதா? இந்த குழந்தைய ஒருவேளை பேபி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களா, பேபி இது பண்றாங்களா, பேபி கடத்துறாங்களா, அந்த மாதிரி மேட்டர் போயிருக்கலாம். ஆனா இதுல அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியவே இல்லை. அப்போ ஒரு 2 விஷயம் வந்து சூப்பரா இருந்தது. அந்த ஒரு பொண்ணு வந்து சைலண்ட் ஆகாம கட் பண்ணா அங்க போறது, அந்த சஸ்டைன் இருக்கு இல்லையா, அதான் சஸ்பென்ஸோட சஸ்டைன். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா ஓவராலா எனக்கு சூப்பரா இருந்ததுதான் இல்ல, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். அந்த கதை வந்து எனக்கு கன்வே ஆகல. இது நான் சொல்றேன், அந்த கதை முதல்ல அங்க இருந்து போறோம்னா அந்த எண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா எல்லாருமே மிஸ்லீட் ஆயிடுவாங்க, யாருக்குமே அது வந்து ப்ராப்பரா இருக்காது. ஓகே, இப்போ இந்த படத்துக்கு வந்து மார்க் போனோம்னா சூப்பர் பண்ணி 2.5 7 out of 10. பட் எனக்கு என்னன்னா அதான் எனக்கு வந்து ஒரு என்ன நடந்ததுன்னே புரியாம ஒரு மாதிரி சில மேட்டர்லாம் கொஞ்சம் கட்ஸ். அதான் நான் எல்லாமே பார்க்க வேண்டியதா இருக்கு.
அந்த மேபி இப்போ நம்ம சொல்லும் போது அவங்க மேபி இன்னும் ரீஒர்க் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அந்த டெஃபினெட்லி. அண்ணனோட மேட்டர்லாம் நல்லா இருந்தது. ஸோ அந்த இது இருக்கிறதுலாம் வந்து சும்மா அது ஏதோ வந்துச்சு போச்சுன்னு இருக்கு. அதெல்லாம் ஒரு காரணமா வச்சு ஒரு கதை கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எனக்கு ஆனா இவர்கிட்ட ஒரே ஒரு நல்லா இருந்துச்சுன்னா நான் யாருமே மியூசிக் இவர்கிட்ட குறையா சொல்லலை. ஏன்னா வந்து மியூசிக் வந்து பிளெண்ட் ஆயிருக்கு. நல்லா இப்போ ஃபீமேல் எடிட்டர்ஸ்லாம் மூவ் ஆயிட்டு இருக்காங்க தெரியும். we are appreciating it. So Lehana, let's see how she will surprise her. இடம் இன்னும் கொஞ்சம் நல்ல சொர்க்க பூமியா மாறப்போகுது. ப்ராப்பர்ட்டி இருக்கவங்களை செட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் நமக்கு வந்துட போகுது. கிளம்புங்க சார், வாங்கிங்க சார். இந்த உலகத்துல நமக்கு மேல நிறைய சக்திங்க இருக்கு. ஆமா மாதவி, காலையில் டாக்டர் ஃபோன் பண்ணார். ஏன் பக்கம் உனக்கு கொடுத்துட்றேன். யோ உனக்கு ஏதியா பங்கு. எனக்கு அந்த பாட்டு போட்டதுக்காகவே ஏன் இப்படி காஜா இருக்கு நீ? ஐயா இப்போ ரியல் அடடே அதோட நிறுத்திட்டா பரவாயில்ல. இப்போ வந்து தரணீதரன், லக்கி பாஸ்கர் ஹாரர் மட்டும் போட்டுறாங்க. அதுதான் வரும்னு நினைக்கிறேன். திரும்ப ரைசர் ரைசர் மியூசிக் அதான். எவ்வளோ நல்லா ஆடணுங்கிறது முக்கியம் இல்லை, எப்போ நிறுத்தணுங்கிறது முக்கியம். இதாக பார்க்குறப்போ ஒர்க்காக பார்க்குறப்போ ஒரு இன்கம்ப்ளீட் ஒர்க் இருக்குது. ஒர்க்காக பார்க்குறப்போ கதையாக பார்க்குறப்போ ஃபேண்டசினா கண்டிப்பாக அது வந்து எங்கேயுமே எனக்கு கன்வே ஆகலை. ரேண்டமாக ஓடுது. இந்த இதுலன்னா சும்மா ஒரு லைனாக தான் இருக்குது. ஒரு ட்ரைலராக ஃபீல் ஆகுது, டக்குன்னு ஆஃப் ஆகுது. ஒரு விஷயம் இப்போ எப்படின்னா ஒரு ஹைலைட்ஸ் பாயிண்ட்ஸ் போகிறப்போ ஒரு லோ போகணும். இங்கே ஹையே போயிட்டு இருக்குன்னா ஒரு லோ வந்துட்டு தான் நம்ம வந்து ஒரு ஹை போகணும். ஸோ ரெமோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கிராப் போயிட்டே இருப்பார். போனதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால் ஒன்று வரும் ஹீரோக்கு. ஸோ அந்த டவுன்ஃபால் சொல்லி அடித்தோடனே ஒரு கமர்ஷியல் பேட்டர்ன்ஸ் இருக்கும். முடிஞ்சோடனே ஓவராலாக என்னன்னா ஓகே இந்த படம் போயிட்டு வந்தால் ஒரு ஒரு மிக்ஸ் ஆஃப் ஒரு இதோட வந்துடலாம், ஒரு ஜாலியோட வந்துடலாம் அப்படின்னு இருக்கும். எனக்கு என்னன்னா எனக்கு நிறைய டிஸ்கனெக்ஷன் இருந்துட்டு நிறைய டிஸ்கனெக்ஷன் பிகாஸ் ஆஃப் மியூசிக். ஒரு மியூசிக் லூப் மாறுதுன்னா டு பி எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபைட் இருக்குன்னா அந்த மியூசிக் அங்கே மாறணும். ஒரு சேஞ்ச் ஃப்ளோவில் இருக்கணும். எல்லாமே அது கட் இன்கம்ப்ளீட் ஒர்க்காக இருக்கு டோட்டலாகவே. காதலிக்கிற பொண்ணு கிடைக்கணும்னு முயற்சி பண்ணாதவன் அந்த பொண்ணு கிடைக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு தகுதியே இல்லாதவன். சரி ஓகே, இதுக்கு வந்து மார்க் நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? ஓகே, ஓ சூப்பர், நைஸ். 2.5. யார் இது? தரணீதரன், குட் ஒர்க். நான் வந்த பஸ்ஸில் என் கூட வந்த ஒரு ஆள் அப்படி செத்து கிடக்கிறத பார்த்தப்ப அந்த ஊரில் யாருக்கு வேணா எப்போ வேணா என்ன வேணாலும் நடக்கலாங்கிற பயம் எனக்கு வந்துச்சு. இதுதான் சொல்கிறேன். இப்போ வந்தீங்கன்னா உள்ளே வராங்க, இது ஒரு ஸ்டோரி ஓப்பனிங்கில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை கட் பண்ணனே அங்கே ஒரு கதை கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு கட் பண்ணனே இந்த மாதிரி பிரச்சனை. ஏங்கண்ணே இந்த யாராவது வடநாட்டு அதிகாரி இங்கே வேலை செய்கிறாங்களாங்கண்ணே? ஏன்டா கேட்குற? இல்லை துணியிலனா சாயத்தை தூக்கி கோழி விளையாடிட்டீங்களா? அதான் கேட்கு. தாய்மாடாது அதெல்லாம் இன்னும் ஸ்பீடாக போயிருக்கலாம். எப்படின்னா அங்கே புடவை பார்த்தாங்க அது மேலேயே வாய்ஸ் வரும். அவ்வளோ இப்போ ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் சீனாக வைக்கக்கூடாது நம்ம எப்பயுமே. இப்போ அந்த ஷர்ட் பார்த்தோன்னே என்னென்ன கரையாக இருக்குங்கிற டைலாக் அது மேலே ஓவர்லேப் பண்ணிவிட்டு கட் பண்ணால் டேய் என்ன கரையா ரத்தம்டா அப்படின்னா டக்குன்னு சூரிய மேலே அதான் பேசிங் ட்ரெய்லர்ல. இது சீனா நம்ம கட் பண்ணக்கூடாது. புரியுது. அதான் பேசிங். அந்த பேசிங் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதான் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போ அதை முடிஞ்சோடனே சத்தம் வருது, கட் பண்ணால் அந்த கேர்ள்ஸை டார்ச்சர் பண்ணுறது அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கலாம். நிறைய மேட்டர் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலியா இப்போ வந்து இது டெலிவர் அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்கு. பட் அதான் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு இன்டென்ஷன் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு அறிவை இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம். இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ராஜெக்ட் தான். இப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து அறிபறியாக இருக்குன்னு சும்மா அடிச்சு கொடுத்துடக்கூடாது. எடுத்து ப்ராப்பராக கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பேர் வருது ஒரு மேட்டர் இருக்குது. அப்போ இது காம்படிஷன் போது நீங்கள் மொத்த பொதுவாக முடிச்சிடக்கூடாது. ஏன் அங்கே திரும்பி பார்த்தா என்ன திரும்பி பார்த்தா திரும்பி பார்த்து பயந்தானா, கட் பண்ணா ஐயா ஐயா ஐயான்னு ஓடினானா, ஐயா ஐயா காப்பாத்துங்க அங்கேயும் இங்கேயும் ஓடுவான், அது ஓடுறானா, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதா, இதெல்லாமே ஒரு இன்னும் பில்ட் பண்ணிருக்கலாம் செம்மையா இதுக்கப்புறமா ஒரு. ஓகே, உங்களுக்கு மார்க். ஓ சூப்பர் சூப்பர். இவர் தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, இவர் தான் இப்போதைக்கு ஹையஸ்ட். இன்னும் கொஞ்சம் கேள்வி வந்து 10 கொடுத்துருப்பேன். ஆமா ஆக்சுவலா இந்த ஒரு எஃபெக்ட்டுக்கு யாரு இந்த விஜய் சேதுபதினு கேள்வி கேட்கலாம். ஒரு கோஸ்ட் இந்த உலகத்தை சுத்திட்டு இருக்கு. அந்த கோஸ்ட் யாருக்குமே என்னன்னு தெரியாது. நிறைய பார்வை இருக்கு. நம்ம பேசினா நிறைய பேசலாம். அவங்களோட தாட்ஸ்ல நம்ம இதை பாக்குறப்போ
ஒரு இந்த மாதிரி ஆக்சுவலா இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ் இது பண்ணாதான் பண்ணாதான் ஒரு ஒரு இன்டென்ட் build ஆகும். மூவிஸ்க்கு வந்து நீங்க எல்லாத்தையுமே you have to keep in check. ஆக்சுவலா இப்போ நீங்க வந்து டான்ல வந்து ஒர்க் பண்ணீங்க கரெக்ட்டுங்களா? அதை பத்தி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? நான் எப்படி பண்ணுவேன்னா நிறைய ஃபர்ஸ்ட்லலாம் வந்து ஆக்ஷன் கட்டுங்க மேட்ச் பண்ணிட்டு இருப்பேன். எந்திரிச்சோடனே ஒயிட்ல எந்திரிக்கிறது அப்படி அது பண்ணீங்கன்னாவே ஷார்ட் ஃபிலிம் கட் மாதிரி தெரியும். ஒரு படமாவே ஃபீல் ஆகாது. அது எப்போ உங்களுக்கு படமா ஃபீல் ஆகும்னா உட்காந்துருக்கீங்க பேசிட்டே இருக்கீங்க கட் பண்ணி ஒயிட்ல எந்திரிக்கணும் நடந்து போகணும். அதை மேட்ச் பண்ணக்கூடாது. அது வந்து ஃபீல் ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ எதுக்கு நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கிறதுனா நாளைக்கு வந்து இப்போ நீங்கள் டைலாக் எல்லாருமே டைலாக் நாளைக்கு டைமிங் டியூரேஷன் அதிகமாகிடுச்சுன்னா ஷார்ட் பண்ணுறதுக்கு தான் நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது. க்ளோஸ்அப்பு இதெல்லாம் மாற்றி போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கட்லேயே அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சீனுக்கு கரெக்டான விதமில் இருக்குது அதை மாதிரி தான். அப்புறம் லைன் அப் வைக்கும் போது தான் ஓகே பேசிங்க அப்படி போதும் ஓகேங்க அப்படி அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். எடுத்தோடனே நம்ம ஃபைனல் மாதிரி எதையும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணாமல் ஷார்ட் ஃபிலிம் கட்டுன்னு வந்து எடிட்டர் ஒர்க் பண்ணும்போது சொல்லி இப்படிலாம் பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்க. அப்படி மாறுறப்போ உங்களுக்கு வந்து அது ரொம்ப புதுசாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ எனக்கு என்ன டவுட்னா இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னா முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லுவீங்க எடிட்டர்ஸ்? இப்போ எடிட்டர்ஸ்ட்டை அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணுறது ஒரு ரகம், படமே பண்ணுறதுங்கிறது ஒரு ரகம் தான். ஷார்ட் ஃபிலிம்ங்கும் போது ஷார்ட் ஃபிலிம் வந்துடுது இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் படம் பண்ணுறத இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு படம் பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் எடிட்டர் ஆகலாம். ஒருத்தட்ட அசிஸ்டண்டாக 1 year ஒர்க் பண்ணுறது எனக்கு பெட்டர்னு தோணுது. அது எப்படி அப்ரோச் பண்ணணும்? இப்போ ஆல்ரெடி எல்லாமே இன்ஸ்டாகிராம்ஸ் எல்லாமே இப்போ ஓப்பன்டாக இருக்காங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட ஜாயின் பண்ண உங்களை மீட் பண்ணுன்னு சொல்லுங்க. உங்கள்கிட்ட பர்சனாக பேசணும்னு சொல்லுங்க. போய் அவர் மீட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருமே அவையவா தான் தெரியும் அவருக்கு எப்படி தேவைப்படுது, அவங்க என்ன இதில் இருக்காங்க. அவங்கள போய் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எங்கேஜ் ட்ரை பண்ணி மீட் பண்ணுங்க, பேசுங்க, அது செட் ஆகுதான்னு பாருங்க. அவங்க 6 மாதம் ட்ரைனிங் பீரியட் கொடுப்பாங்க, இன்டர்வியூ பீரியட் கொடுப்பாங்க. அந்த டைமில் உங்களோட ஸ்கோர் என்ன ஸ்கோர் பண்ண முடியுதோ ஸ்கோர் பண்ணுங்க. அப்புறம் நல்லா இருந்தது அப்புறம் பே பண்ணி உங்களுக்கு எப்படின்னு ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இருந்துச்சுன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதோட ரெஸ்பான்ஸ் ப்ரெஷர் புரிஞ்சிடும். இப்போ ஆனால் கான்ஸ்டண்ட்டாக ஹையரிங்லாம் நடக்குமா இந்த ஃபீல்டில்? இப்போ நாங்களே போடுவோம். இப்போ எங்களோட போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் நிறைய டைம் போட்டிருக்கோம். 12 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதுலேருந்து ஒரு 2 பேர் எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறையா. Is it possible to earn long term in video editing and will there be demand in the future like now? I mean இப்போ வந்து நீங்க வீடியோ எடிட்டிங்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி மோர். எதனால சொல்றீங்க அது? ஏன்னா இப்போ எல்லாருமே வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இருக்கு. ஃபிலிமுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் இந்த மேட்டர் வந்து கண்டிப்பா வந்து இப்போ எடிட்டர்ஸ்க்கு வந்து பயங்கர டிமாண்ட் ஆக போகுது. நல்லா பண்றோம் பட்ஜெட் ஆகும்போது நாளைக்கு அதான் போகணும். ஒரு மீம்ஸ் கூட பார்த்தேன். ரோட்டோரமா 4 பேர் லேப்டாப் வச்சுட்டு இருப்பாங்க, கார் போவோம், பையா 500 பையா 200. ஃபியூச்சர்ல வந்து எல்லாருமே அதை கத்துக்க போறாங்க. ஆக்சுவலா ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, ஹவு லாங் டஸ் இட் டேக் டு எடிட் அ மூவி? லைக் அப்ராக்சிமேட்டா ஒரு என்டையர் மூவி வந்து ஃப்ரம் ஸ்டார்ட்ல இருந்து ஸ்கிராட்ச்ல தான். இப்போ எப்படின்னா நாங்க ஸ்கிராட்ச் எங்க ஆரம்பிப்போம்னா day 1 ஆஃப் ஷூட்ல இருந்து ஸ்கிராட்ச் ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் டே ஷூட் முடிஞ்சோடனே டிஐடிட்ட போயிட்டு ஃபுட்டேஜ் வந்து கன்வர்ஷன் ஆகி ப்ராப்பர் கன்வெர்ட் ஆகி நம்மகிட்ட வந்துடும். அன்னிலேருந்தே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஆர்டர் பண்ணுறதுலேருந்து எடிட் பண்ணுற எல்லாமே சைமல்டேனியஸாக போகும். அப்போ தான் அன்னைக்கு ஏதாவது பேட்ச் நமக்கு தேவைன்னா நம்ம எழுதி கொடுத்தோம்னா அன்னைக்கு ஷெடியூல் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, இப்போ இந்த பேட்ச்லாம் யார் டிசைட் பண்ணுவா? மெயின் எடிட்டர் டிசைட் பண்ணுவாங்க. மெயின் எடிட்டர் அவங்க உட்காந்து பார்க்கும்போது அவங்க டேரக்டர் தேவை, இங்கே ஒரு ஷார்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், இங்கே ஒரு கதை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவங்க 2 பேருமே உட்காந்து பேசுறது தான். இங்கே வேண்டாம், இங்கே எதுக்குங்க அந்த ஷார்ட், அதுக்கு தான் இன்னொரு ஷார்ட் இருக்கேன்னு ஆல்ரெடி நாங்கள் ஃபுட்டே இதை போட்டால் போதுமே, இதுக்கு நம்ம அதை பேட்ச் எழுதணும் அப்படிங்கிறது ஐடியாலஜி போகலாம். மேக்ஸிமம் 1 month எடுக்கும். ரஃப் கட்க்கு அப்புறம் கொஞ்சம் பார்க்கணும், டப்பிங் போகணும். டப்பிங்க்கு அப்புறம் அந்த ட்ராக் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபைன் ட்ரிம் பண்ணுவோம். ஒரு 2 to 3 months சாலிடாக தேவைப்படும். 2 to 3 months சாலிடாக. சூப்பர். 1 monthலேயே பண்ணலாம். அந்த ஒரு ப்ராஜெக்டை மட்டும் பண்ணணும். அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் பண்ணி பண்ணணும். ரிலாக்ஸாக பண்ணோம். 2 to 3 monthsக்குள்ள ஒரு 60 days 30 days எடுத்த ஃபுட்டேஜ் பண்ணலாம். இல்லை 10 days எடுக்கிற ஃபிலிம்னு இருக்காங்க, 15 days எடுக்கிற ஃபிலிம்ஸும் இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு த எடிட்டர்ஸ் அண்ட் எப்போ ரிலீஸு அந்த மாதிரி தான். இதுக்கு இப்படி தான் அப்படிங்கிறது தான் இல்லை. இப்போ 2 நாள் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு நாளைக்கு ரிலீஸ் பண்ணாலும் நம்ம பண்ணலாம். ஓகே, அதெல்லாம் கன்சர்னே கிடையாது. எப்போ ரிலீஸ் எப்போ டெலிவரிபிள்ஸ் அதுதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான். எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி. சூப்பர் நைஸ். ஓகே, ஹேமந்த் குமார் இவரும் ஹாரர் மட்டும் பண்ணியிருந்தாருன்னா ஹோல் பாய் அஸ் காமெடி ப்ரோ. சூப்பர் காமெடி ஜானர். 모래알이든 바위덩어리든 물에 가라앉긴 마찬가지다. 돌돔, 오플라그나투스,
바스키아투스. 연한 암초지대의 따뜻한 물에 산다. 운동력이 약한 편이지만 낚싯바늘에 걸렸을 땐 완강하게 저항하는 것으로 유명하다. 에이, 별로 재미없다. 그냥요, 하던 얘기나 마저 하죠. 들어봐요. 내 얘기 되게 재밌어. இதுல எனக்கு ஆக்சுவலி ஒரு மாதிரி ஒர்க் வைஸ் பிடிச்சிருந்தது. பட் ஆனால் காமெடியா எனக்கு எதுவுமே இல்லை. என்னன்னா ஓப்பனிங் மாதிரி ஒரு எங்கேஜிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. அது மாதிரி இங்கிலீஷ் ஸ்டைலில் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் செலக்ட் பண்ணி ஒன்று போகிறாரு, ஒரு இன்ட்ரோ கொடுங்க. அங்கெல்லாம் வந்து டைலாக்ஸ் வச்சு ஏதோ ப்ளே பண்ணியிருக்கணும். மியூசிக் பயங்கர எங்கேஜிங்காக இருக்குது. லைக் யாரும் டைலாக்ஸ் வச்சு ப்ளே பண்ணி அந்த பொண்ணை காமிச்சிருக்கலாம். அப்படி டைலாக்ஸ் ப்ளே பண்ணி இன்னொருத்தர் அதை காட்டுறது, அது அப்படி ப்ளே பண்ணி காட்டுறது, அந்த இடத்துல ஃபயரு, சுட்டோன்னே சிரிக்கிறது, அதெல்லாம் தான் லாஃப்டர் கொடுக்கும். காமெடி லாஃப்டர்னா கவுண்டர்ஸ். இப்போ இந்த பட் காமெடிலாம் உள்ள எங்கேயா வச்சு சொல்லி இருக்கணும், அதை வந்து உங்களுக்கு ஒரு காமெடி கொடுத்துருந்துருக்கும். எண்டில் வைக்கிறதுலாம் காமெடி ஒர்க் ஆகல. டயலாக்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்றீங்களா இல்லை மியூசிக்? டைலாக் பொறுத்த வரைக்குமே எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். எல்லாமே உங்களுக்கு ஒரு டூல் தான். டைலாக்ஸ்லையும் போகலாம், ஒரு டூல் தான். டைலாக் வித் மியூசிக்லையும் போகலாம், மியூசிக் வித் எஸ்எஃப்எக்ஸ் ஆக்ஷன் கட்லையும் போகலாம். எல்லாமே உங்களுக்கு டூல் தான். அந்த எங்கேஜிங் ஒரே ஃபேக்டர் தான். எங்கேஜிங்காக இருக்கா எனக்கு போக 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 அப்படியே போகுது தவிர எங்கேஜிங். ஸோ இதுக்கு வந்து இப்போ மார்க் போடணும்னா அவுட் ஆஃப் 10 சூப்பர். ஓ 8 and 7. எனக்கு தெரிஞ்சு ஒரு டைலாக்ல கொஞ்சம் கதையா கொண்டு போய் 2 வாங்கிருக்கேன். எனக்கு செம்ம எங்கேஜிங்காக இருந்தாலும். என்னடா சொல்ற? ஆமாங்கய்யா, கடை எரிஞ்சு போச்சு. இன்னும் 1 மணி நேரத்துல போனுக்குள்ள 10 கோடி ரூபாய் வைரம் இருக்கு. அந்த வைரத்தை அதோட சொந்தக்காரங்கள்ட்ட கொடுக்கலாம், பெரிய பிரச்சனையா இருந்துருமா? பரவாயில்லையே, நல்ல பர்ஸ்பெக்டிவ். அதாவது ஆக்சுவலி 7.5 7 சூப்பர். 8 சூப்பர், வெரி குட். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் டியூரேஷன் எடுத்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கண்டிப்பாக. முத்துப்பாண்டி அன்டோல்ட் லவ் ஸ்டோரிக்கு 7 8 சூப்பர். ஆக்சுவலி நல்லா இருந்தது. எனக்கு வேற முத்துப்பாண்டி பிடிக்கும். லவ் அது பர்சனலாலாம் சொல்லக்கூடாது. கடைசி ஓகே. நீ என்ன பிடிச்சாலும் அது நானா இருக்க மாட்டேன். நம்ம தேட்டர் இருக்கிற ஆள் ஒரு ரேபிஸ்டோ, ஆள் கடத்துறனோ இல்லை இவன மாதிரி ஒன் சைடில் வரும் கிடையாது. திட்டம் போட்டு கொலை செய்கிற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர். ஒரு கலைஞனுக்கு கைத்தட்டும் பாராட்டும் உற்சாகப்படுத்துற மாதிரி சைக்குகளுக்கு மக்கள் அவங்களை பற்றி பரபரப்பாக பேசுறதும் பயப்படுறதும் அதுதான் அவங்களை உயிர் போட வச்சிருக்கு. வந்து கேஜிஎஃப்ன்றவரே ஒரு கில்லர் தான். பட் ஆனால் அது கொண்டு போன விதம், அவர் வேற ஏதோ மூவி டைலாக்லாம் ஆட் பண்ணியிருக்காரு. அதான் சொல்கிறேன். ஸ்டார்டிங் வாய்ஸ் ஆக்ட் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். சோஷியல் வாய்ஸ் மாதிரி இருந்தது அது எனக்கு. பட் இதுதான் கிரியேட்டிவாக பார்க்குறேன். இதில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இந்த ஸ்டோரி கொண்டு போய் அது எண்டு போய் என் வாழ்க்கை இது ஏன் இது நான் பண்ணுறேன் அதெல்லாம் கொண்டு போயிருக்கலாம். இன்னும் ஒன்றுமே எங்கேஜிங்காக நல்லா இதுதான் நான் எதிர்பார்க்குற ஃபீல். அவனுக்கு வழி என்னன்னு தெரியாது. This man is suffering from antisocial personality disorder. அவனை தடுக்கணும்னா அவனோட சமநிலை மனசை உடைக்கணும். அவனை பற்றி எந்த நியூஸும் எந்த விதமான மீடியாவில் பப்ளிஷ் ஆகல. யாருமே அவனை கண்டுக்கலன்னா அவன் தடுமாறுவான், குழம்புவான், அவன் டார்கெட் மாறும். அப்போ அவனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஸோ வெரி குட் ஒர்க். இதுக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலி 8.5. ஓ சூப்பர், ஃபைனலி we came to the terms. அது எப்படின்னு தெரியல, பட் கடைசி ட்ரெய்லர் தான் ஆக்சுவலாவே ஒரு ட்ரெய்லர் ஃபீலிங். இன்னும் ஒரு கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தான்னா நான் 10 கொடுத்துட்டு முடிச்சிருந்தேன். த்ரில்லர்னு உடனே அவனை பார்த்தா வரவன் எப்போ பார்த்தாலும் நமக்கு பயமா இருக்கணும். ஐயோ வரானே இவனை அவனை கம்மியாக தான் காட்டணும். எப்பயுமே த்ரில்லர் படத்தில் நம்ம அவனை யார் த்ரில்லரோ அவனை கம்மியாக தான் காட்டணும். ஆப்போசிட்ல சூப்பராக காட்டலாம்.
அவன் அந்த இது பண்ணிடுவான் அதாவது இவன் தான் அதோட இது கடைசியா மட்டும் 4 ஷாட் கூட அவனுக்கு காமிச்சு முடிக்கலாம். அதுதான் இம்பாக்டா கூட இருக்கும். யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சூப்பர். யாஷே ஹீரோவா இல்லாம யாஷை வில்லனா காட்டிருக்கலாம். அப்படிதான் காட்டியிருக்காங்க. பட் ரொம்ப யாஷுக்கு ப்ரோடக்ட் ஷாட்ஸ்லாம் இருக்கு. புரியுது. சூப்பர். ஆக்சுவலி கங்க்ராச்சுலேஷன் யஷர் அஹமத், நீங்க தான் இந்த கான்டெஸ்டோட வின்னர் ஹையஸ்ட் மார்க்கோட. அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் வந்துட்டு நாங்க ஃபுல் மார்க் வந்து இந்த ஸ்க்ரீன்ல நாங்க வந்து காட்டுறோம். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த். அண்ட் கடைசியா வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு உங்களோட ஃபேவரட், ஏன்னா எனக்கு ரொம்ப உண்மையிலேயே நீங்க சொன்ன ஃபீட்பேக்லாம் ரொம்ப ரொம்ப ட்ரூவா இருந்தது. ஆக்சுவலா வெறும் ஃபிலிம் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, எடிட்டிங்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டோரி டெல்லிங் தான் எடிட்டிங். ஸோ நீங்க வந்து இதுக்கு ஓகே இதுல வந்து ஃபிளாஸும் சொன்னீங்க, இதுல வந்து எப்படி எப்படி ஒர்க் பண்ணிருக்கலாம்னு சொன்னீங்க. எனக்கு உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெய்லரை ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்றத. ஒரு நடிகன் அவர் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். என்ன பாரதியாருக்கு மீசையை காணோம்? நீ நடிக்கிற நடிப்புல பாக்குறவங்க பூரா ஓ மீசையை மறந்துடணும். ஃபேஸ் வேல்யூ தேவையே இல்லை, பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும், வாழ்க்கையில் யார் வேணா வரலாம். அதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயமே. அதை வந்து ஓப்பனிங்லேயே சொல்லிட்டாங்க. இதுதான் படத்தோட கதையே, கருவே. ஸோ எல்லாரும் நினைப்பாங்க நம்ம ட்ரைலர் பண்ணும்போது என்னங்க எடுத்துட்டு கதையை சொல்லிட்டீங்கன்னு. அது பிரச்சனையே கிடையாது. பார்க்கறவனுக்கு என்ன தெரிய போகுது, பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரிய போகுது. கரெக்ட். செல்லிங் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ மட்டும் மீசையை மறைச்சிட்ட, நீ ஜெயிச்சுக்கடா. 20th மினிட்ல இந்த ஹீரோ என்ன ஆக போறான் அப்படிங்கிறதே பெரிய கொஸ்டின் மார்க்கா வச்சுட்டாங்க 20 seconds. ஸோ இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் முன்னாடி வந்துட்டோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உள்ள வந்துட்டோம். ஆக்சுவலா அந்த டயலாகே இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. அதுதான் அந்த படத்துல அந்த டயலாக் நம்ம இது ஃபுல்லா அவங்க வைக்கல, அந்த பேசிக் ஏற்ற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. இதுதான் அந்த பேசிக் ஏற்ற மாதிரி 20 seconds செட் பண்ணி உள்ள வராங்க. 70 71 70 71 இதெல்லாம் வார்த்தையில ஃபோன் நம்பரா உருப்பட மாட்டேன். தம்பியே பயங்கரமா ரெடி பண்ணிருக்கீங்க. இதுக்கு நடுவுல இந்த பையனோட கதையை சொல்லிடுறாங்க. மனசுல என்ன ஹீரோனாப்பா? ஹீரோயின் இன்ட்ரோ வந்துருச்சு. அவன் ராஜா மாதிரி வருவேன். திருவழி பாதையில் காத்திருந்தேன் இந்த தாமதம். ஒரே டெம்போ தான், உங்களுக்கு புரியுதா? அந்த டெம்போல அம்மாவோட சீக்வன்ஸ் வந்து அப்பாவோட சீக்வன்ஸ் வந்து ஹீரோயினுக்கு காமிச்சு அங்கிருந்து சாங் வந்துட்டாங்க. இந்த ஜேக்கெட் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு இந்த லூப் மியூசிக் போலாம அதை சிங்க் மியூசிக்காக அந்த சிங்க் பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த ரிதம்லயும் இருக்கு அந்த ஷார்ட்ஸ்லாம். ஸோ அது என்ஜாயபுல்லா இருக்கு. இப்போ என்ஜாயபுல்லா ஒன்று போயிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு அந்த மியூசிக் அங்க இருந்தே லீட் பண்ணி உங்களை கூட்டிட்டு வராங்க. நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். நீ இல்லாம நான் நெக்ஸ்ட். இப்போ இவ்வளவு நேரம் சொன்ன கதையை ஒரு நிமிஷத்துல பிரேக் பண்ணிட்டாங்க. அந்த ஃப்ளோ வந்து எப்படி நான் அதை பாக்குறேன்னா, இவ்வளவு நாள் கதையை வந்து இங்க யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கான். ஓகே, இது படத்துல ஆனா வேற சீக்வன்ஸ். ஆனா நான் ட்ரைலரா பார்க்கும்போது நான் எப்படி அவர் கன்சீவ் பண்ணிருக்கான்னு பாக்குறேன்னா, இவ்வளவு கதையை ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். இவன் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. படத்துல கதையில தான் ஒரு இன்ஸ்டியூட் வந்து இப்ப பார்க்கும்போது பார்த்துட்டு இருக்கான். நீ உடனே வேலைக்கு போய் இதெல்லாம் எங்களுக்கு செய்யின்னு சொல்லல. நிலையான வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ கத்துக்கிறது கூட காசு தேவையா இருக்குல்ல சார்? இப்ப இங்கதான் கிராஃப் இப்படி ஏறின கிராஃப் அப்படியே இப்ப டிராப் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா. என்கிட்ட காசு இல்லப்பா. காசு இல்லை சார். காசு இருக்குமா? நம்ம எல்லாரையும் ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்கத்தான் செய்யும். நாம தான் அதை உதைச்சு தள்ளிட்டு மேல வரணும். ஸோ இதுதான் அந்த ஹைக்கு முன்னாடி இருக்க ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். ஸோ இந்த எப்பயுமே நீங்கள் எந்த பற்றி பார்த்தாலும் அது அந்த ஒரு அந்த மூடுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் நம்ம வைக்கணும். அங்கேருந்து எடுத்தீங்கன்னா இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு தானே கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாத்தா இந்த மூஞ்சை நீங்க பாப்பீங்கடா. வாழ்க்கையில நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம்ப்பா. ஜெயிக்கவே மாட்டேன். இதுதான் ஹை. அப்படியே இப்போ கிராஃப் ஏறும். ஸோ உங்களுக்கு எங்கேஜிங்காக இந்த ஃபேக்டர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். இப்போ இனிமேல் ஃபுல்லாக உங்களுக்கு எங்கேஜிங்காக இருக்கும். எங்கேயுமே ட்ராப்பே இறங்காது. ஹீரோ வந்து உங்களுக்கு எங்கேயுமே இறங்கவே மாட்டாங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். இதில் தான் நம்ம ரேண்டமாக டைலாக்ஸ் இருக்கிற பெஸ்ட் ஷாட்ஸு, அந்த எமோஷன்ஸு எல்லாம் சொல்லி ஒரு லோ ஒரு ஹை, அங்கே நடுவில் காட்ஸு, நல்ல பியூட்டி ஷாட்ஸு, ஒரு எமோஷன். இப்போ இந்த இடத்துல சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. இந்த போதிலும் ஹாப்பி நியூ இயர். அப்போது டைலாக் சொன்னதுக்கப்புறம் ஒரு ரிலீஃப்காக ஒரு வாய்ஸும், புரியுதா உங்களுக்கு? ஃபிலிம் பின்னாடி இவ்வளவு ஒரு ட்ரெய்லர் கட்டுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்குன்னா கண்டிப்பா ஃபிலிம் ஒரு மொத்த 3 hours அதெல்லாம் வேற
அது வந்து பேசிங்கே உங்களுக்கு வேற, அது எல்லாமே ரைட்டிங்ல தான் இருக்கு. அவங்க ரைட்டிங்ல என்ன பேசி அதை நம்ம டெலிவரி பண்ணனாவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதான் ஆனா அதுலயுமே இந்த கிராஃப் ஃபேக்டர் நம்மளே பார்க்கோம். இப்போ எங்களுக்கே வந்து அந்த கிராஃப் வந்து இப்போ ஒரு வெப் சீரிஸ் எபிசோட் முடியும் போது கிராஃப் ஹை பாயிண்ட்ஸ் இருக்கா, ஹை பாயிண்ட்ஸ் இல்லையா, அதை எப்படியா கொண்டு வரலாமா, பக்கத்து எபிசோட்ல ஏதாவது சீன் எடுத்துருந்து வைக்கலாமா, அப்படி இல்லாம நம்ம யோசிப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பிரிட்டி ஷோர் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கான்டெஸ்ட்ல நம்ம கூடிய சீக்கிரம் திரும்ப சந்திப்போம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் லைக்குக்கெல்லாம் கஷ்டப்பட்டதா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு யூடியூபர் சொல்லிடுவோம். சப்ஸ்கிரைப் பட்டன் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு. தேங்க்யூ ஸோ மச். See you guys. Bye bye.